இன்னுமா வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்புறாரு. இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்களை அவர் தேசிய பொதுக்குழு, பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொதுக்குழுல பகிர்ந்து கொள்றாரு. அதையெல்லாம் பத்தி இன்னைக்கு நாளிதழ்கள் என்ன செய்தி போட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். எந்த புயலும் எங்களை தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதாக ஒரு நாளிதழ் தலைப்பு சொல்லுது. நோ ஸ்டார்ம் கேன் ஸ்டாப் அஸ் அப்படின்னு சொல்லுது. எந்த புயல் உங்களை தடுக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எந்த புயலும் தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கான முயற்சி செய்தார்கள், ஒன்றும் நடக்கலையே. அதைத்தான் நானும் அந்த மீட்டிங்கில் போயிருந்தேன். நேற்று அவருடைய பேச்சுக்கள்லாம் பார்த்தேன். இன்றைக்கு எதிர்காலத்தில் எப்படி பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போகணுங்கிறத பற்றிலாம் விரிவாக பேசினார் அவர். அதில் சொல்லும் பொழுது தேர்தலுக்கு முன்பாக மதவாத அரசியல் எப்படியாவது பிஜேபியை ஓரங்கட்டணும்னு சொல்வதற்காகலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ தேர்தல் முடிந்த பிறகும் கூட இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இந்த மீரட் நகரத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கம்யூனல் வயலன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் சொல்லும் பொழுது காங்கிரஸும் சரி, சமாஜ்வாடி கட்சி, ரெண்டு கட்சியும் தான் சேர்த்து சொன்னார் அவர். சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுகிறார்கள். அதற்காக சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், இன்னுமா உங்களுடைய அது தொடர்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொன்னார். ஏன்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க? காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்க? நாட்டின் பல பகுதிகளில் சமூக பதற்றமும் மத மோதல்களும் நடக்குது அப்படின்னு உங்க மேல குற்றம் சொல்வதே வாக்கு வங்கி அரசியல் இல்லையே. இப்போ எது குற்றம் சாட்டு? நீங்க பாரதிய ஜனதா சரிங்க, குஜராத்ல மத கலவரம் நடந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு நரேந்திர மோடி காரணம்னு சொன்னீங்க, மத கலவரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப உத்தரப்பிரதேசத்துல யாரு அங்க முதலமைச்சர்? குஜராத்ல நரேந்திர மோடி இருந்தாரு சொன்னீங்க. அதாவது ஒரு லாஜிக்காவது இருக்கணும் சொல்றதுல. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட். அப்பவும் மத்திய அரசாங்கம் காரணமா? அங்க போய் மீரட் நகரத்துக்கு போயிட்டு பேசுற காங்கிரஸ்காரங்க அத்தனை பேருமே மத்திய அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு பேசுறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் இதே போல கடந்த 60 ஆண்டுகளாக செய்கின்ற அதே தந்திரத்தை பயன்படுத்தாதீங்க. இந்த நாடு எதிர்காலத்தில் நல்ல பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக போகணும், அதை பாருங்க, வளர்ச்சி திட்டங்களை பாருங்கன்னு சொல்றாரு. அதாவது டெவலப்மெண்ட் பிளான்னு பேசினாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஹிடன் எஜெண்டா இருந்தது. அதை அமித்ஷா நிறைவேற்றி இருக்கிறார். குஜராத் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது டெவலப்மெண்ட் இல்லை. குஜராத் எக்ஸ்பெரிமெண்ட் கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு நிகழ்ந்த சம்பவங்கள். அதில் கல்பபிள் சைலன்ஸ், கல்பபிள் இன்ஆக்ஷன். ஒரு முதலமைச்சர் வாயே திறக்கலை, பேசவே இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். 1.2% தான் கன்விக்ஷன் ரேட்டு அந்த வழக்குகளில். நீதி கிடைக்கல. இன்னைக்கு நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்குறப்போ அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை யூபியில் நீங்கள் செய்கிறீங்க. அதற்காக நீங்கள் அங்கே ஆளுங்கட்சியில் இருக்கிற அகிலேஷ் யாதவ் தான் செய்கிறான்னு சொல்ல முடியாது. அதாவது ஆர்எஸ்எஸ் எப்பொழுதுமே ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை. ஆனால் இந்த நாட்டில் மிகப்பெரிய வகுப்பு கலவரத்தை தூண்டி அந்த குற்றத்திற்கு இலக்கான ஒரு அமைப்பு அது. அதுக்கு ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கன்விக்ஷன் ரேட்டை பத்தி நீங்க சொல்றீங்க. கன்விக்ஷன் ரேட் தடால நீங்க கைது செய்து வச்சிருந்த நபர்களுக்கு என்ன கொடுத்தோம்? கன்விக்ஷன் ரேட் அது 1% கீழே இருந்தது அப்படிங்கிற நிலைமையில தானே இருந்தது. கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது கவர்மெண்ட் மெஷினரி தொடர்பானது. ஒரு நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் 200 டெலிபோன் கால் முதலமைச்சருக்கு செய்கிறார். சரி, ஒரு கால் கூட ரிப்ளை கிடையாது. அவர் கொல்லப்படுகிறார். அவர் மனைவி நீதிக்காக போராடி கொண்டு என்னாச்சு? நீதிமன்றம் என்ன சொன்னது? அதாவதுங்க நீதி கிடைக்கல. அமித்ஷா அகில இந்திய அவருடைய கௌசர் பிவி வைஃப், அகில இந்திய துலாபதி ராய் எல்லாரும் அவங்க கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஃபேக் என்கவுண்டருங்க, பச்சை படுகொலை. அதாவது நீதிமன்றம் நீதி கிடைக்கலையே. இன்னைக்கு நரேந்திர மோடி மேல இது பாருங்க, தவறு சொல்லாதீங்க. இந்த நாட்டிலே பிரதமர் குற்றம் சாட்டுறாங்க. அவர் மேல மர்டர், எக்ஸ்டார்ஷன், கிட்னாப் அப்படி பல வழக்குகள் அமித்ஷா மேல இருக்கு. பாருங்க, நான் கேக்குறேன், உங்க கட்சியில தலைவர்களே இல்லையா? அது நீங்க நான் சொல்றேன் இல்லையா? வழக்குகள்ல பின்னணி இல்லாதவர்களை நீங்கள் தலைவராக நியமிக்க கூடாதா? ஏன் இப்படி அமித்ஷா பின்னணி இருக்கிறவரை இந்த நாட்டின் தலைவராக உங்கள் கட்சிக்கு தேர்வு செய்ததன் மூலமாக ஏதோ ஒரு திசையை நீக்கி போகிறீர்கள்? அது இந்த நாட்டில் என்றைக்கு மதச்சார்பற்ற கொள்கையை குழிதோண்டி புதைத்து விட்டு யூபியில 71 இடங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அடிப்படையை தகர்க்கிற செயல். அவர் பதில் சொல்ல விட மாட்டார். ஏன்னா பிரச்சனை என்ன, பதில் சொன்னா அது இவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க.
அதாவது மத்திய காங்கிரஸ் தலைமை எந்த மாதிரி மதவாத அரசியல் நடத்துகிறதோ இங்க இருக்கிற மாநிலம் இவர் போன்ற தலைவர்களும் இப்படிதான் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு ரயில் எரிப்பு சம்பவத்துல எத்தனை பேர் செத்தாங்க, அவங்கெல்லாம் ஹிந்துஸா என்ன, அவங்கெல்லாம் வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க, கொளுத்தினாங்களே, அதை கண்டிக்க உங்களுக்கு தெரியாதா? அதை கண்டிச்சிங்களா நீங்க? இன்றைக்கு இப்படி பேசுறாங்களே, நரேந்திர மோடி அவர்கள் மீது என்ன இருக்கு? எஃப்ஐஆர் அதாவது எந்த நீதிமன்றமா சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா? அங்க குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? தேவையில்லாமல் இதை திருப்பி நான் என்ன சொல்றேங்க, an intelligent learn from others experience, mediocre learns from own experience, idiot never learns ன்னு ஆங்கில பதிவு ஒன்று உண்டு. நீங்க வந்து புத்திசாலியா இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் மந்த புத்தியா இருக்கணும். நீங்க வந்து பல முறை பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து மதவாதம்லாம் சொன்னீங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா உங்களுடைய வார்த்தைகளை? மீண்டும் மீண்டும் அப்படியே போறீங்க. தோற்கடிக்கப்படுவது நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2014 மக்கள் ஏற்றுக்கொள்ளல அவங்க குற்றச்சாட்டை. அப்ப 2009 ஏற்றுக்கொண்டார்கள் பொருளா? 2004 ஏற்றுக்கொண்டார்கள் பொருளா? குஜராத்ல இதைத்தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மரண வியாபாரின்னு மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா குஜராத்ல? நீங்க நரேந்திர மோடி சென்டர்ட் பாலிடிக்ஸ் தானே பண்றீங்க இத்தனை வருஷமா. குஜராத்ல என்னெல்லாம் சொன்னீங்களோ அங்கே உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பார்த்து நீங்கள் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். அந்த கலவரம் நடக்கிறப்போ ஜி தொலைக்காட்சி சொல்றாரு, the process of action and reaction is on அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று கலவரத்தை நியாயப்படுத்துகிறார். அப்பாவி மக்கள் அப்படி நீதி கிடைக்கல சொல்லுதுங்கிறீங்க. நானாவதி கமிஷன் என்ன சொல்லுச்சு? நியமிக்கப்பட்ட நானாவதி கமிஷன் என்ன சொல்லுச்சு? அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னு பார்க்கணும்ல. 12 ஆண்டுகளாக நானாவதி கமிஷன் பானர்ஜி கமிஷனை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாது? அந்த பானர்ஜி கமிஷனை நீதிமன்றம் தவறு சொல்லிடுச்சு இல்ல? லல்லு பிரசாத் யாதவ் வச்சு கமிட்டி போட்டாங்க அந்த ரயில எரிக்கிற விஷயத்துல. நீதிமன்றத்தோட முடிவு என்ன? அதுல இல்ல ஒரு நீதிமன்றம் அந்த பானர்ஜி கமிஷன் தான் தப்பு நியமிச்சு தப்புன்னு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு மேல தான் அப்பீல் போனாங்க. ஒரு ஃபேக் என்கவுண்டர் கேஸ்ல ஒரு உள்துறை அமைச்சர் கைது செய்யப்படுகிறார், அண்டர் கிரவுண்ட்ல போய் தலைமறைவாகிறார். அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார், 3 மாசம் சிறையில் இருக்கார். இது அவமானம் இல்லையா? அப்படி அவமானத்துக்கு உட்பட்ட ஒருவரை இந்த நாட்டின் தலைவராக நீங்கள் கொண்டு வருகிறீர்களே, இது பொது அமைதிக்கு மத நல்லிணக்கத்துக்கு. ஏன்னா நீங்க அப்படி வளர்க்கப்பட்டவர்கள். ஏற்கனவே உங்களுடைய பேச்சுக்கள் அப்படித்தான் இருந்திருக்கு. 1200 ஆண்டு கால ஸ்லேவரி என்று சொல்லுகிறீர்களே, நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி பேசுகிறாரே, 1200 ஆண்டு கால ஸ்லேவரி என்னால் அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய வரலாறு என்ன, எதை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள்? தயவு செய்து நான் என்ன சொல்றேன், 47 ஆகஸ்ட் 15க்கு முன்பு இந்த நாட்டில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு, பல அநீதிகள் நடந்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதையெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டிலே நீங்கள் சரி செய்ய முடியுமா? ஜனநாயக நாட்டில் இன்னைக்கு தேவை மக்கள் வளர்ச்சி. பேசுறதுதான் வாக்கு வங்கி அரசியல் பாலிடிக்ஸ்க்கு வாங்கன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேங்க, நீங்க உங்களோட இந்த இவர் பேசுறாரு அமித்ஷா பொறுத்த வரைக்கும் சிபிஐ தவறான ஒரு வழக்கை பதிவு செய்துன்னு சொன்னா இப்ப நீதிமன்றங்களும் ஏற்றுக்கிறது. இப்ப டைட்லர் ஜெகதீஷ் டைட்லர் வந்து அந்த சீக்கிய படுகொலையில இன்வால்வ்னு சொல்லும் பொழுது அவருக்கு சீட்டு கொடுக்க வந்தீங்களே பார்லிமெண்ட் சீட், மக்கள் எதிர்த்ததுனால நீங்க கொடுத்தீங்க, மக்கள் எதிர்த்தாங்க, நீங்க சொல்லாதீங்க. அதான் சொல்லணும், சாத்தாம் வேதம் ஓதக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, எங்களுடைய கேள்வி என்னன்னா, சமாஜ்வாடி கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரே காரணத்திற்காக கடந்த இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 600 கலவரங்கள் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல. இன்னைக்கு 600 கலவரங்களுக்கு நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சி சமாஜ்வாதி கட்சி அவங்களை குற்றம் சாட்ட மாட்டீங்க, பிஜேபி குற்றம் சாட்டுவீங்களா? இது என்ன ஹிப்போக்ரசி? இது என்ன இரட்டை வேடம்? இது இல்ல இந்த கலவரங்களுக்கு அடித்தளம் அமைப்பது பாஜக, அமித்ஷா. யாருங்க மதமாற்றம் பண்ணாங்க? பாஜக வந்து மதமாற்றம் பண்ணல. இல்ல இவர்கள் தான் வெறுப்பை தூண்டி விடுற அளவுக்கு பேசுவது, அதற்கு எதிர்பேச்சு, இப்படி கலவரங்கள் ஒவ்வொரு பகுதியில் உண்டாகிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாங்கள் மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் எங்கள் வாக்கு வங்கி அரசியலை நாங்கள் நடத்துகிறோமே தவிர மதசார்பற்ற கொள்கைக்கு விரோதமாக எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சி இன்னும் எவ்வளவு பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் எங்கள் அடிப்படை ஜீவாதார கொள்கையை, எங்கள் உயிர்நாதமாக கருதப்படுகிற அந்த கொள்கையை நாங்கள் எந்த காலத்திலும் விட மாட்டோம். எங்களுக்கு வாக்கு வங்கி அரசியலை விட மதசார்பற்ற கொள்கை தான் முக்கியம் என்பதை பல நேரங்களில் நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க சொல்ற பாருங்க, ஒரு மதரசால 20 வயசு ஆசிரியர் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பலமுறை அந்த மதரசாவோட அந்த அதுக்கு பொறுப்பானவர் ரேப் பண்றாங்க. அது மாத்திரமல்ல, இவர் முஸ்லீம் கன்வெர்ட் ஆனோம்னு சொல்லிட்டு அங்க பண்ணிருக்கிறாங்க, அழுத்தம் கொடுத்திருக்காங்க, அவங்களை பிரஷர் பண்ணிருக்காங்க. அதுக்கு 2 நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு மதரசால கூட்டிட்டு போய் கற்பழிச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு வாயில ரொட்டி ஊட்டினதை பத்தி பேசுறீங்களே, இது எப்பேற்பட்ட பெரிய தவறு.
நம்ம பேசலாம். அதை ஒட்டி அங்கு இழக்கூடிய லவ் ஜிஹாத்ங்கிற பிரச்சனை வந்து அந்த சமூக மக்களை பிளவுபடுத்துகிறதா, அல்லது வாக்கு வங்கி அரசியலை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்களா, காங்கிரஸ் மேல அவங்க கையில் எடுத்துட்டு காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களா, எல்லாத்தையும் பற்றி பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசலாம்.